இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய மொபைலில் கூகுள் மேப் இருந்ததுன்னா, கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு ஆப்ஷன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய ஊர் முழுவதையும் வந்து நீங்கள் 3D வியூவில் பார்த்து கொள்ள முடியும். இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் கூகுள் மேப்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் ஆன பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களோட மொபைலில் வந்து லொக்கேஷன் ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கங்க. டாப்லேயே ஸ்க்ரோல் பண்ணி ஜிபிஎஸ்ன்ற ஆப்ஷனையும் வந்து ஸ்டேட்டஸ் பாரில் வந்து ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ண பிறகு உங்களுடைய லொக்கேஷனை ஸ்பாட் பண்ணுறதுக்கான சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் ஸ்பாட் ஆகிடும். அதன் பிறகு டாப்லேயே வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு மேப் டைப், மேப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேப் டைப்பில் நீங்கள் வந்து டிஃபால்ட் இருந்துன்னா சேட்டலைட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதன் பிறகு மேப் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரீட் வியூ நீங்கள் செலக்ட் பண்ணாலே அந்த ஸ்ட்ரீட் வியூக்கான ஆப்ஷன் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே வந்து ப்ளூ கலர் லைன் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் ஒன்ஸ் ஜூம் பண்ணிவிட்டு எந்த ஸ்ட்ரீட் வியூ நீங்கள் வந்து 3Dயாக லைவாக பார்க்க போகிறீங்களோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் ஃபுல் வியூவில் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். அதில் வந்து ரோடு தான் ஷோ ஆகும். ரோட் சைடு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அந்த ரோட்லேயே வந்து சென்டராக வந்து ப்ளூ கலர் ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். நீங்கள் கார் அல்லது பைக்கில் போகிறப்ப எப்படி நீங்கள் உங்களை வியூ இருக்குமோ அதேமாரியே அந்த லைனை ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய ஊர் ஃபுல்லாகவுமே வந்து நீங்கள் 3D வியூவில் லைவாக எப்படி கண்களால் பார்ப்பீங்களோ அதேமாரியே பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த லைனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்த பிளேஸை நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து சில மாதங்களுக்கு முன்பு தான் எனபிள் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லைவாகவே ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அந்த ரோடுக்கு பக்கத்தில் என்னென்ன வீடு இருக்கோ, எந்தெந்த இடங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து கொள்ள முடியும். ஏன்னா ரோட் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க இந்த மேப் வந்து ஸ்ட்ரீட் வியூ வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியலனாலும் இதன் மூலமாக ஈஸியாக நீங்கள் வந்து லைவாகவே பார்த்துக்கலாம். எந்த இடத்துல ரோடு கட் ஆகுது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். இதிலே உங்களுக்கு லைவாக எப்படி இருக்குமோ அதேமாரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்த மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலும் அந்த ஏரோ மார்க் ஒரு கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மேப் வியூ வந்து ஓப்பன் ஆகிடும். மேப் வியூ போயிட்டு அதில் ஏரோ மார்க் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த பிளேஸ் நீங்கள் செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் வியூ வந்து உங்களுக்கு 3D ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரோ மார்க் மூவ் ஆகிடும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் கூகுள் மேப்பில் இருக்க புதிய ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.